வணக்கம். நம்ம தோசைக்கும் பூரிக்கும் ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து இது பொரிஞ்ச உடனே நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்குங்க. ஆனியன் முழுசாக வதங்கக்கூடாதுங்க. அது ஆஃப் பாயில் ஆன உடனே நம்ம தேவைக்கேற்ப பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு பதில் ஜிஞ்சர் கார்லிக் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது எங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சால்ட்டும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருந்த பட்டாணி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். அது கூடவே நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை போட்டு எடுத்தோம்னா பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இதை நம்ம தோசைக்கும் பூரிக்கும் எதுக்கு வேணாலும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.